பார்த்தோம் அப்படின்னா கவலையால் மிக கடுமையான உறக்கத்தை கெடுத்துருவார் அவர். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் லக்கணத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சார் அப்படின்னா, குறிப்பாக 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரிகளை வெல்லக்கூடிய இடம், ருணரோக சத்துருஸ்தானத்தில் போய் 6ல் குரு மறைஞ்சாலுமே உறக்கமின்மையை கொடுக்கக்கூடியவனாக குரு செயல்படுவதற்கான 1000 வழிகள் இருக்கு. 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சிடறார் சார். இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மறைஞ்சா தூக்கத்தை கொடுப்பார் அப்படின்னா, அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தூக்கத்தை கெடுப்பவனாக இருப்பானே, கொடுப்பவனாக இருக்க மாட்டான். இதுலேயும் பாதகஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் வந்து குரு போய் உட்காந்துட்டான்னு வச்சுக்கோமே. இப்போ மிதுன கன்னி லக்னமாக இருந்து அந்த லக்னத்திற்கு அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாதகாதிபதியாக இருந்து தனுசு மீனத்தில் இருந்தாலும் உறக்கத்தை கெடுப்பார். அதுவே வந்து வேறு ஏதோ ஒரு லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 6ஆம் இடமாக வருது, அந்த மிதுன கன்னி லக்னமாக வருது அப்படின்னா, இந்த பாதக இடங்களில் போய் குரு உட்காந்து